நான் போட்டேண்ணா. நீ போ, நான் அஞ்சு காமி போடா. கண்டிப்பாக மீன் வேணும்னு மீன் ப்ரோக்ராம் மாத்துறாரு. ஆமாம், மீனுக்கு தான் ப்ரோக்ராம் மாத்துறேன். இல்லைன்னா ஒரு நிமிடம் போயிட்டு இருப்பேன். என்னப்பா எப்படி எடுக்குவாங்க? இல்லை குழம்புக்கு எடுக்குவாப்பா. வேணாம் பீஸ் அருமையாக போட்டுருங்க. சொல்ல அதை குழம்பு போட்டுருங்க. வால் கொஞ்சோண்டு நீங்கள் லாஸ்ட்டாக வருதுல்ல, சரி சரி சரி. செல்லு உள்ள விடாதான். ரொம்ப தடியாக போட்டுறாதுண்ணா. பழைய மீனாக தான் போட முடியும். வரமுன்னா உடச்சிக்கணும். ஒரு அடுத்த மாதத்தில் நினைக்கிறேன். அடுத்த மாதம் 5ஆம் தேதியா 7ஆம் தேதியா ஒரு 1500 ஒரு 3000 சைஸ் இதாக தேவைப்படுத்தணும். கல்லிலாம் விட எப்போ டேட்டு என்ன டேட்டு கரெக்டாக ராஜேஷனா ஒரு 1500 சைஸ் இருக்குது. அவருக்குன்னா பிரச்சனை இல்லை, நம்ம தான். அது ராஜேஷா மதுரை. இப்போ மதுரை இல்லைண்ணா. ஆக்காயிடுச்சு மறுபடியும் ராஜேஷா. மறுபடியும் முதல்ல இருந்தா எந்த ராஜேஷ்? அவர் நம்ம கஷ்டப்படுப்பா. மணியாக கஷ்டப்படு. அருமையான மனுஷன், நல்ல மனிதன். ஒரு 1500 ஸ்லைஸ் அங்கே இருக்கு. இன்னொரு 1000 எவ்வளோ ஸ்லைஸு ஆர்டர் இருக்குது. வருஷம் வருஷம் வரல அந்த ஆர்டர் நம்மளுக்கு. அது வஞ்சரமா என்னதுன்னு தெரியல. அது வஞ்சரை போடு. ரேட்டு கம்மியாக தானே இருக்குது வஞ்சரம்னா. அப்போ பார்ப்போம்பா. அப்போ என்ன ரேட்டு என்ன போகுது அப்போ பார்த்துக்கலாம் மணின்னாரு. வஞ்சரம்னா வஞ்சரம், வேறு எதுனா மாற்றி ஈட்டி போகிறதுனா போட்டுக்கலாம் மணின்னாரு. அவங்களுக்கு இல்லையா ஃப்ரெண்டுக்கான் அப்படியா ரேட்டு கம்மியாக பண்ணி தரேன் மணின்னாரு. பண்ணிக்கிறாண்ணா. அதுக்கடுத்து பிப்ரவரியில் ஒரு 3500 ஆனால் இப்போ எதுவும் இல்லை. இருபது பீஸ் வைக்கலாமா? சரி சரி. இல்லை கவரில் 20 பீஸ் வைக்கலாமா? சவுண்டில் கம்மி பண்ணுப்பா. ரொம்ப நைஸாக போகுதுண்ணா. அந்த சைஸில் தங்கமாக கை கழுவிட்டு வச்சாங்க புதுசா. அண்ணன் தம்பி எல்லாம் தங்கச்சி தான் மூடிடுவாங்க. இது பையில் போட்டலாமா? ஓகே ஓகே வைக்கலாம். பூந்தி மீன் குழம்புக்கு எது சொல்ல நிறுத்திடலாம். சரி சரி. ஆமாம்.
பழம் போடுறான். மாநகட்ட மகேஷ் உன்னை 12 மணி தானே சொன்னப்போ வந்துடுது. ஏது 12 ஆயிடுச்சா? மதியானம் சாப்பாடு வீட்டுக்கு கிளம்பிட்டு வா. போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீ அதை ஏன் கேட்குற? துன்பத்தை எடுக்குதியா? நான் பெப்பர் போட்டு சொல்றியா? ஆமாம், எத்தனை சுக்கு காப்பி வச்சுட்டேன். வீட்டில் செஞ்சு அவங்க கடையில் வாங்கினா தமிழ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் சாப்பிட்டேன். சுக்கு பவுடர் வாங்கி எதுக்கு ஃபேமஸ் இல்லையா? மூச்சு கஷ்டமாகுதா? என்னையா எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி அந்த கேள்வி கேட்டுருவாரு. சளி பிடிச்சாலே கொஞ்சம் மூச்சு வேஸ்டாக இருக்குமா? இந்த அளவுக்குலாம் கிடையாது. அதுதான் கேட்டேன். நல்லா தான் இருக்குது ஒன்றை மாதிரி. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்கணும். பாரு தரமாக எடுத்து கொடுக்கணும். யாரா இது எடியா ஏன் அவங்க பண்ணிக்கிறவனுங்க நீ வேலை நான் அதை மாதிரியா கொடுங்கண்ணா. ஒரு 100 ரூபா தரணும் எனக்கு. அதுக்கு